இந்த புட்டாஸில் ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோனுக்கு அப்புறமா நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து 3mm பீட்ஸ் வச்சு ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். புட்டாஸ் வந்து நம்மளோட ஐடியா தான். நம்ம எப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சுகர் பீட் அப்புறம் வந்து 3mm வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதே புட்டாஸ்க்கு இந்த குந்தன் ஸ்டோனில் சுகர் பீடுக்கு அப்புறமா ஹாஃப் லெவலுக்கு வந்து நம்ம 3mm பீட்ஸ் வச்சுட்டு கீழே ஒரு ஹேங்கிங் டைப்பில் நம்ம வந்துட்டு பீட்ஸ் வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இதுவே போதும். பட் இதை விட கொஞ்சம் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு திலகம் ஷேப்பில் சுகர் பீடு 1 or 2 நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனுக்கு நம்ம வந்துட்டு பார்டர் லைன் கொடுக்குறோம். இந்த மாதிரி டேர்னிங் ஷேப்லாம் இருக்கிறதுல வந்து பார்டர் அந்த கொடுக்கும்போது அந்த டேர்னிங்லாம் கரெக்டாக பண்ணணும். அது கீழே நம்ம வந்து ஹேங்கிங் பீட் வச்சு ஒரு 3 பீடு வந்து இது பண்ணுறோம். அப்புறம் திலகம் ஷேப்புக்கு சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங் கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஹேங்கிங் டைப்பும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3, 5 அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது வந்துட்டு நமக்கு கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல, கிளிப் ஸ்டோன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி ஐ ஷேப்பில் இருக்கிறதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்து கீழே சிங்கிளாக ஒரு 3mm பீட் வித் சுகர் பீட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இது வந்துட்டு நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஹேண்டுக்கு டிசைன் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.